சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரு அவங்க அப்பா மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இந்த முறை வசமா நம்ம கிட்ட மாட்ட போறாங்க, தப்பிக்கவே முடியாதுங்கிறாங்க. அப்படி என்னமா விசேஷம்னு கேக்குறாங்க மகாலிங்கம். சாரு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னமா பார்த்தா ஒண்ணும் தெரியாத பச்சை மண்ணு மாதிரி இருக்கா, இவ்வளவு சேட்டை பண்ணிருக்காளாவா அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். ஆனா இந்த விஷயத்தை வச்சே ரகுராம் குடும்பத்துல பெரிய பிரச்சனை பண்ணிடலாங்கிறாங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது தனா இங்க இருக்க மாட்டா, கார்த்திகோட நைட்டா ஓட போறா. என்னம்மா நீ குண்டு மேல குண்டா தூக்கி போட்டுட்டே இருக்கிற? ஆமா இந்த விஷயமெல்லாம் உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. அந்த ஐடியா கொடுத்ததே நான் தான்ப்பாங்கிறாங்க சாரு. யார் கண்ணிலையும் படாம அவங்கள தப்பிக்க வைக்கிறதே நான் தான்ப்பாங்கிறாங்க. அட்ரா சக்க, நீ என்னையவே மிஞ்சிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு காரியத்தை மாயா தான் செய்ய போறான்னு நினைச்சேன். இன்னைக்கு ரகுராம் பெற்ற பொண்ணே இந்த காரியத்தை செய்ய போறாளா? பேஸ் சூப்பர், கேட்கறக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமாங்கிறாங்க. ஆமாப்பா, அந்த தானே ரொம்பவே அப்பாவியா இருக்கா. அவளை நல்லா நான் பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு எப்படியோ நைட்டா அந்த கார்த்தியோட தனாவை ஓட வச்சிருவேன். அடுத்த நாள் காலையில புவனேஸ்வரி நம்ம வீட்டுக்கு நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு தட்டு மாத்து வருவா. அப்ப எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிரும். அதுக்கப்புறமா இந்த ரகுராம் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிப்பாருன்னு சொல்றாங்க சாரு. ஆமாமா, இந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த ரகுராம் மண்டை போடுற கூட வாய்ப்பு இருக்கு. குடும்பமே தலை காட்ட முடியாதுங்கிறாங்க. ஆமாப்பா, அப்படி நடந்தாலும் நல்லதுதான். ஏன்னு கேட்டா இந்த வீட்டுல அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறதாப்பா சட்டங்கிறாங்க. நாளைக்கு காலையில நான் அங்க வந்தேன்னா கண்கொள்ளா காட்சியை பார்க்கலாம்ங்கிறாங்க மகள். இந்த விஷயத்துக்காக நீ அப்பா கிட்ட என்ன உதவி வேணாலும் கேளு. ரகுராம் குடும்பம் அழியறதுக்காக நான் எந்த நேரம் எப்ப வேணாலும் கூப்பிட்டா ஓடி வருவேங்கிற. அவன் அழிஞ்சானா எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குதல்லங்கிறாங்க. அப்பா உங்க உதவி எனக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. அப்படி ஒரு வேலை தேவைப்பட்டா நான் உங்களுக்கு போன் பண்றேங்கிறாங்க. சரின்ட்டு போனை கட் பண்றாங்க மகாலிங்கம் சாரு ரெண்டு பேரும். தனா பேக்ல எல்லாம் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பங்க மாயா வந்துடுறாங்க. தனான்னு கூப்பிட்டு வராங்க. அப்படி வரும்போது தனலட்சுமி அந்த பேக் எடுத்து கட்டிலுக்கு அடியில மரவா வச்சிடறாங்க. எதுவும் தெரியாம நிக்கிறாங்க. தனா உன்னை பெரியமா கூப்பிட்டாங்க வாங்குறாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு கேக்குறாங்க. தனா நீ வர வர என்ன மாதிரியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டு வா போலான்னு கையை பிடிச்சி மாயா கூட்டிட்டு போறாங்க. தனா வராங்க. ஜானகி ரொம்ப சந்தோஷமா வா தனா வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லி எல்லா நகையும் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சீனு வராங்க. என்னத்த நடக்குதுங்கன்னு கேட்குறாங்க. அதுவா நாளைக்கு தனாவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது இல்லை, அதனாலதான் எல்லா நகையும் அவளுக்கு போட்டு அழகு பார்க்கலான்னு கூப்பிட்டேங்கிறாங்க. ஓ பொண்ணுக்கு கல்யாண சீர் ரெடி பண்றீங்களா அப்படின்னு சீனு தமாசா கேட்குறாங்க. இந்த பக்கமா ஜானகி வளையல அது இதுன்னு போட்டு அழகு பார்த்து ஆசாசியா கேட்குறாங்க. நகையெல்லாம் போட்டு பார்த்து மாயா சூப்பரா இருக்கே தனாங்கிறாங்க. அவ சும்மாவே அழகா இருப்பா, நகையெல்லாம் போட்டா சொல்லவா வேணுங்கிறாங்க சீனு. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் சீனுங்கிறாங்க மாயா. சீனு மாயாவுக்கு இடையில ஒரு சான்ஸ் கிடைக்குது. சீனு ஜாட பண்றாங்க. மாயாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி பேசிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிடுறாங்க ஜானகி. தனா இந்த மாலை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கிறாங்க. ஆமா எதுக்கு உங்க நகையெல்லாம் எனக்கு போட்டு பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. தனா ஏய் தனா இதெல்லாம் என்னது இல்ல, உன்னோட நகை நானும் அப்பாவும் உனக்காக பார்த்து வாங்கினதுன்னு சொல்றாங்க ஜானகி. இதெல்லாம் இப்பதான் போட்டு அழகு பார்த்து ரசிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்குங்கிறாங்க ஜானகி. அத்தை தனா கேட்கறது உங்களுக்கு புரியலையா? உங்க நகையும் சேர்த்து கேட்கறான்னு சொல்றாங்க சீனு. அதுவும் அவளுக்கு தான், அதுவும் இருக்குங்கிறாங்க ஜானகி. ஆமா நீ சும்மா இருக்கியா? ஆமா எனக்கு எதுக்கு இவ்வளவு நகை எல்லாம் சொல்லி தனா கழட்டுறாங்க. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்கல்லங்கிறாங்க. இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நிக்கணுமான்னு கேக்குறாங்க. தனா என்ன தனா இப்படி பேசுற? ஒவ்வொரு பொண்ணுங்களும் நகை போடுறதுக்காக எப்படி ஆசாசியா காத்திருப்பாங்க தெரியுமா? நீ எல்லா நகையும் போட்டுக்கிட்டு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நின்னா தான் மாப்பிள்ளை உன்னை பார்த்துட்டு கட்டினா தனாவை தான் கட்டுவேன்னு சொல்லுவாரு. மாயா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியான்னு தனா சொல்றாங்க. அம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாமாங்கிறாங்க. ஏன் தானோ வேண்டான்னு சொல்றேன்னு கேக்குறாங்க ஜானகி. வேண்டானா வேண்டாதான், ஏன் எதுக்கு நல்லா கேட்காதீங்கன்னு சொல்றாங்க தனா. தனா பெருமை எவ்வளவு ஆசாசியோ உனக்கு போட்டு பார்க்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க, நீ ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு கேக்குறாங்க மாயா. அவங்க ஆசை தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு தான் சொல்றேங்கிறாங்க தனா. தனா நீ ஏன் இப்படி பேசுற? எப்ப பார்த்தாலும் பெத்தவங்க ஆசை தான் நம்ம ஆசைன்னு சொல்லுவியே, இப்ப என்னடானா உன்னோட ஆசை வேற அவங்க ஆசை வேறன்னு சொல்றேன்னு கேக்குறாங்க சீனு. ஆனா என்னாச்சு, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க, என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேக்குறாங்க மாயா. அவ ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்னு எனக்கு தெரியுங்கிறாங்க ஜானகி. தனாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஜானகி. இதை கேட்டதும் தனாவே அதிர்ச்சியா அவங்க அம்மாவை பாக்குறாங்க. என்னதானோ நான் சொன்னது சரிதானே? இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கல தானே? பெரியமா என்ன சொல்றீங்கன்னு மாயா கேக்குறாங்க. ஆமா மாயா, இவ ஒரு பேட்மேட் வீராங்கனையானு ஆசைப்பட்டா, அதுக்குள்ளேயே கல்யாணம் நிச்சயமாயிடுச்சேன்னு யோசிக்கிறா. கல்யாணமானா பேட்மேட் ஆசையெல்லாம் நிராசி ஆயிடுமேன்னு யோசிக்கிறா. ஆமாம்மா என் ஆசையெல்லாம் நிறைவேறணும், ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க தனா. தனா கிட்ட கேக்குறாங்க. நீ வேண்டான்னு சொல்றதுக்கு இதுதான் காரணமான்னு கேக்குறாங்க. ஆமா நாம இதை பத்தி யோசிக்கவே இல்லையே அத்தை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவ்வளவு விளையாட வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. தனாவோட கனவு என்ன ஆகிறது? தனா யோசிக்கிறது நியாயம் தானேன்னு கேக்குறாங்க சீனு. மாப்பிள்ளை வீட்டில் இவளை யாரும் விளையாட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, நான் போய் பேசிட்டு வந்துட்டேங்கிறாங்க. அங்கே நடந்ததை சொல்கிறாங்க ஜானகி. ஜானகி இத்தனை வருஷத்தில் இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு நீ படி ஏறி வந்திருக்கேன், என்ன சாப்பிட்றேன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. எனக்கு எதுவும் வேண்டாம், இப்போ தான் சாப்பிட்டு வந்தேங்கிறாங்க ஜானகி. புவனேஸ்வரி கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க. சரி சொல்லி ஜானகின்னு கேட்குறாங்க. பேட்மேட்னா ரொம்ப உயிர், ரொம்ப நல்லா விளையாடுவா, நிறைய விளையாட்டில் ஜெயிச்சு கப்பெல்லாம் வாங்கியிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவள் விளையாடணும்னு ஆசைப்படல. நீங்கள் விளையாடுறதுக்கு அனுமதிக்கணும், விளையாடுறதுக்காக வெளியூர் வெளிநாடெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ வேண்டாம்னு சொல்லிட்டா எல்லாத்துக்குமே கஷ்டமாயிடும், அதுக்கு தான் நான் முன்னாடியே கேட்டுட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க ஜானகி. ஆரம்பத்தில் அவருக்கு
வரைக்கும் தனா விளையாடுறது தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போய் விளையாடுறதுக்கு சம்மதிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த கல்யாணத்துல தனாவுக்கு இருக்கிற பெரிய குழப்பமே இதுதான். நீங்க வேண்டான்னு சொல்லி அவ தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் கேட்டுட்டு நான் அவளை சமாதானம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு வந்திருக்கேங்கிறாங்க. இந்த சம்மதம் எந்த காரணத்தினாலும் நின்னு போயிடக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட ஒரு அம்மாவா வந்து அவளோட விருப்பத்தை சொல்லி கேட்குறேங்கிறாங்க. ஜானகி அவளை விளையாட வேண்டாம்னு சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே. எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக பேட்மேட்டு வீராங்கனை அவ விளையாடி ஜெயிச்சானா எங்களுக்கும் பெருமை தானேன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. என்னம்மா ஜானகி இப்படி கேட்டுட்ட? பொண்ணுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிற ஆளுங்க நாங்க கிடையாது. அவ விளையாடி ஜெயிக்கிறதுல எங்களுக்கும் பெருமை தானே, சந்தோஷம் தானுங்கிறாங்க புவனேஸ்வரியோட அண்ணா. இது ஒரு பிரச்சனையே நினைச்சு இவ்வளவு தூரம் இதை கேட்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க இன்னொரு என்ன சந்தோஷங்க. எங்க வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தோங்கிறாங்க ஜானகி. இப்ப எனக்கு அந்த பயமே இல்லைங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் இப்படிதான் பட்டுன்னு கேட்டுரு ஜானகி. எதையும் மனசுல வச்சுக்கிட்டு நீ பயப்படாத. உனக்கு இல்லாத உரிமையா நீ என்ன வேணாலும் உரிமையோட கேட்கலாங்கிறாங்க. அந்த உரிமையில தான் நானும் கேட்கலான்னு வந்தேங்கிறாங்க ஜானகி. ரொம்ப நன்றி புவனேஸ்வரிங்கிறாங்க. நன்றி எல்லாம் நமக்குள்ள இருக்கு. இவங்க குடும்பத்துல சம்மதம் வச்சதுக்கு அப்புறமா இனிமே எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம்னு நாங்களும் முடிவு பண்ணிட்டோம்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. நான் கிளம்புறேன். நான் இங்க வந்தது எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க. சரி பரவாயில்ல, வீட்டுக்கு முறையா வந்திருக்கேன், ஏதாவது சாப்பிட்டு போன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. அதனால என்ன, தனம் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறமா நான் அடிக்கடி வரத்தானே போறேன், அப்ப வந்து சாப்பிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஜானகி அங்கிருந்து போறாங்க. அங்க நடந்த அத்தனையும் இப்ப தனலட்சுமி கிட்டையும் மாயா சீனு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானகி. தனம் பேட்மேட் விளையாடுறத நீ உயிரா நினைச்ச. உன் அப்பாவோட கௌரவத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிருக்க. அது உன்னோட ஆசைக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் புவனேஸ்வரியை நேர்ல பார்த்து உன்னோட நிலைமையை எடுத்து சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இனியும் நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கிறாங்க ஜானகி. இதுக்கு மேல என்ன வேணும், இனிமே டும் 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 தான். உன்னோட கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கல்யாணத்துக்கு தயாராகுங்கிறாங்க சீனு. ஆமா தானோ, பெரியப்பாவோட கௌரவத்தையும் காப்பாத்திட்டு உன்னோட கனவையும் நிறைவேற்றிக்கோ. உனக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாம ஒரு ஆசை எனக்குள்ள இருக்கு, அது யாராலும் கொடுக்க முடியாது. அதுதான் கார்த்திக் அப்படின்னு நினைக்கிறாங்க தானா. உங்ககிட்ட இதை பத்தி சொல்லவும் முடியாது. அதனாலதான் நானா தேடி எடுத்துக்க முடிவு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்கம்மான்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கிறாங்க தானா. தானோ என்ன யோசனையிலேயே இருக்கேன்னு கேக்குறாங்க மாயா. வேற என்ன, மாப்பிள்ளையே எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு யோசிப்பா போல இருக்குங்கிறாங்க சீனு. ஜானகி கேக்குறாங்க என்னமா சம்மதம் தானேன்னு கேக்குறாங்க. இதுக்கு மேல என்ன யோசனை, டபுள் ஓகேன்னு சொல்லு தானாங்கிறாங்க சீனு. தானாவும் எல்லாரும் கேக்குறாங்க ஓகே சொல்லிடுறாங்க. இங்க பாரு தனம், இங்க இருக்கிற நகைகள் அத்தனையும் உனக்கு தான், இன்னும் வேணும்னாலும் சொல்லு, இன்னும் வாங்கலாங்கிறாங்க ஜானகி. நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு இது எல்லாமே போட்டுக்கலாங்கிறாங்க. சரிமான்னு சொல்லிட்டு அவங்க தோல் மேல சாஞ்சுக்கிறாங்க தனம். புடவைக்காரரை வர சொல்லி எல்லா புடவையும் விரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு தனம் மாயா ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. வா தனம் வா, உனக்கு பிடிச்சதையெல்லாம் எடுத்துக்கோ. அவசர அவசரமா நிச்சயதார்த்தத்தை வச்சதுனால உனக்கு செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுருவோமா என்ன? வீட்டுக்கு நீ ஒரே பிள்ளை, அண்ணனோட செல்ல பிள்ளை, உனக்கு ஏனா தானு நாங்க கல்யாணத்தை பண்ணிட்டு விட்டுருவோமா என்ன? வீடே களகட்ட போது வாருங்கிறாங்க பத்மா. ஆமா, இன்னைக்கு சரியா சொன்னீங்க. சீனுவுக்கு முதல் கல்யாணமா இருந்தாலும் இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு தனாவுக்கு இது முதல் விசேஷம் இல்லையா, சாதாரணமா நடத்திடுவோமா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதி. தனம், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நீ தாராளமா எடுத்துக்கோன்னு சொல்றாங்க பத்மா. இப்ப நீ எதை எடுத்தாலும் எத்தனை எடுத்தாலும் யாரும் உனக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. பாரு, வெள்ளி ஜரிகை புடவையில இருந்து தங்க ஜரிகை புடவை வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காரு. உனக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ஷன் பண்ணிக்கோ, இதுதான் பொண்ணுக்கான சந்தர்ப்பம். ஆமா தனம், பக்கத்தலைக்கு அள்ளி அள்ளி பாயாசத்தை ஊத்துங்கன்னு சொல்றது எதுக்கு, நம்மளுக்கு ஊத்துவாங்கிறதுக்காகத்தாங்கிறாங்க மணிவண்ணன். மணிவண்ணன் சொல்லி முடிச்சதும் பத்மா முறைக்கிறாங்க. ஒருத்தரும் புடவைய பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமா மாயா சீனு கிட்ட கேக்குறாங்க. சீனு மாயாவுக்கு ஜாட பண்றாங்க. இந்த புடவை சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க மாயா. மாயா, உனக்கு பிடிச்சதையும் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க ஜானகி. பெரியமா, எனக்கு எதுக்கு, என்கிட்ட இருக்கிறது எனக்கு போதுங்கிறாங்க. ஏய், விசேஷத்துக்கு கட்டிக்கிறதுக்கு புதுசா எடுத்துக்கோங்கிறாங்க ஜானகி. பெரியமா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே புதுசு தான். ஒரு தடவை ரெண்டு தடவை தான் கட்டியிருக்கேன். எப்பவோ ஒரு தடவை கட்டுறதுக்காக எதுக்கு பெரியமா புதுசா எடுக்கணும்னு கேக்குறாங்க மாயா. சும்மா பீரோவிலையாவது அடிக்க வைக்கலாமல்ல மாயா, உங்க அத்தை மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க மணிவண்ணன். அங்க இருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. பத்மா மட்டும் மணிவண்ணனை பார்த்து முறைக்கிறாங்க. மாயா, எல்லாரும் புதுசா கட்டும்போது நீயும் புதுசா கட்டினா தானே நல்லா இருக்குங்கிறாங்க ஜானகி. உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்கிறாங்க. சரி பெரியமா, உங்களுக்காக நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். சந்தோஷமா ஜவுளி எடுக்கிறாங்க. தனா முகத்துல சந்தோஷமே இல்ல. அந்த அன்னைக்கு நைட்டு எப்ப வரும்னு காத்துட்டு இருந்து சாரு அவங்க வேலையை காட்டிடுறாங்க. தனாவும் யதார்த்தமா சாரு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. கார்த்தி அந்த பக்கமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தனாவையும் கார்த்தியும் அனுப்பிச்சு வச்சிட்டதுக்கு அப்புறமா சாரு வீட்டுல வந்து எல்லாரும் முன்னாடியும் தனாவை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசுவாங்களா இருக்கும். அந்த பெரியப்பாவுக்கு எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு அசிங்கமும் கேவலமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மாயா இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு எப்படியாவது தனாவையும் கார்த்தியும் சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த வீட்டுல போராடுவாங்களா இருக்கும். கார்த்தியும் அந்த வீட்டுல முறைப்படி தனாவை கல்யாணம் பண்ணி சவால்ல ஜெயிப்பாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.